இந்த 2026 வருஷத்தில் 18,26,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் நீங்கள் ஒரு செடான் வாங்குவீங்களா? நம்ம இந்தியாவில் இப்போது செடான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிட்டுருக்கு. எல்லாம் எஸ்யூவி பக்கம் போயிட்டுருக்காங்க. இந்த செடான் 18,26,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு அஃபோர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் இதே மாதிரி வீடியோவை உங்களுக்கு நான் நிறையா கொண்டு வர முடியும். Hyundai Vernaல HX10 அப்படிங்கிற வேரியண்ட் தான் இந்த வண்டி. இந்த வண்டியோட டீட்டெயில்டு வாக்கரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hyundai கிட்ட இருக்கிற ஒரு ப்ரீமியம் செடான் நம்ம வெர்னா மட்டும்தாங்க. வெர்னாவோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா எல்லா வேரியன்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு போல்டு ஹெச் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. Hyundaiயோட லோகோ ஒரு ஃப்ரண்ட்டில் இந்த லைட் பார் வந்து ட்ராவலாக நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்டேம் வந்து பார்த்திங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 360 டிகிரிக்கான கேமரா இருக்குங்க. அது போக ஒரு 4 பார்க்கிங் சென்சார் வந்து வண்டியோட கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் பார்த்திங்கன்னா மேலே இந்த இடத்துல ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸும் கீழே வந்து எல்இடி ஹை பீம் அண்ட் லோ பீம் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன் எதுவும் இல்லைங்க. நல்ல ஒரு ஏரோடைனமிக் ஷேப்பில் வந்துட்டு ஏர் கட்டிங் லைன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வெர்னாவோட என்ஜின் பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பானட்டை ஓப்பன் பண்ணலாம். பயங்கர ஹெவிங்க. பானட்டில் மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வால் ப்ரொடக்ஷனும் நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1500 சிசி 4 சிலிண்டர் டர்போ இன்ஜினுங்க. இந்த வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா 157 பிஹெச்பி 253 NM டார்க்குங்க. 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸோட வந்துடுதுங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2 ADAS ஃபங்க்ஷனுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரேடார் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்ன்னு பார்த்தோன்னா 205 55 616 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்துட்டு அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட 4 வீல்ஸுமே டிஸ்க் பிரேக்ஸோட வந்துடுதுங்க. அப்படியே மேலே இந்த இடத்துல ஃபெண்டரில் பார்த்தோன்னா ஒரு DCTக்கான பேட்சிங் இருக்குது. இந்த வண்டி டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷனோட வருதுங்க. அப்புறம் இந்த இடத்துல எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வருதுங்க. மேலே பாடி கலரில் இருக்குது. கீழே வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 360க்கான இன்னொரு கேமராவும் பார்க்க முடியுதுங்க. இந்த இடத்துல கீழே சென்ட் இருக்கிறனால உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அலுமினியம் கேரக்டர் லைன் வந்து ட்ராவல் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஏபிசி பில்லர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்க்க முடியும். வண்டி நல்லா லென்த்தான வண்டிங்க. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 4565 mm. வண்டியோட வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2670 வீல் பேஸ். இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு பிளாக் அவுட்டாகவும் ஒரு அலுமினியம் லைன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நீங்கள் ஷார்ப் நேரத்தில் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சன்ரூஃபும் பார்க்க முடியுதுங்க. ரியரில் வந்து விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இன்டகிரேட்டடான ஸ்பாய்லரும் வந்துடுது. அதோட ஷேப்பு பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஸ்டாப் லைட்ஸு ஒரு DRL கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1.5 டர்போக்கான பேட்சிங்கும் வந்து இருக்குதுங்க. இந்த இடத்துல இந்த லைன் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இந்த பிரேக் அடிக்கும் போது இந்த லைன் சூப்பராக தெரியும். இந்த இடத்துல வெர்னாக்கான பேட்சிங் இருக்குது. இந்த இடத்துல Hyundaiக்கான லோகம் இருக்குங்க. கீழே 360 டிகிரி கேமராக்கான ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பூட் ஓப்பன் பண்ணிடலாம். பூட்டை ஓப்பன் பண்ணோன்னா 528 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இவ்வளோக்குள்ள ஸ்டெப்னி டயர் வந்து என்ன சைஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸ்டெப்னி டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 185 65 615 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 80 km ஸ்பீடுக்கு மேலே மெயின்டைன் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். இங்கே வந்து பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல சப் ஊஃபருக்கான ஒரு ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் தாங்க இருக்குது. 45 லிட்டர் ஃபியூல் கெப்பாசிட்டியோட வந்துடுதுங்க. வண்டியோட டிரைவர் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறதை பார்த்துடலாங்க. ரெக்வஸ்ட் பட்டன் நம்பிடுவோம். வண்டியை ஓப்பன் பண்ணுவோம். டோர் வந்து நல்லா ஒய்டராகவே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுமே தெரியும் உங்களுக்கு இந்த பவர் சீட் வந்து பின்னாடி போகுது. இந்த வண்டியில் 6-வே அட்ஜஸ்டபிள் பவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்குள்ளே ஏறிடலாம். நல்லா குனிஞ்சு தாங்க ஏறுற மாதிரி இருக்குது வண்டி. ஆஹா, அழகாக கூட்டிகிட்டு போகுது பாருங்கள். முன்னாடி நம்ம வந்து இப்போ என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் வண்டி சீட்டை. ஓகே, பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வண்டி டாப் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு டுயல் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச் ஸ்க்ரீன் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல TFT ஸ்க்ரீன் வந்து ஓடியோமீட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம லெவல் 2 ADAS ஃபங்க்ஷன்ஸு, இந்த டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வண்டியோட ஸ்டேரிங் வீல்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல கீழே வந்து அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா இந்த வண்டி டிசிடி கியர் பாக்ஸோட வருதுங்க. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. டிரைவர் சைடு வந்து பார்த்தோன்னா 4 டோர் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் 1 டச் அப் 2 ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டோர் லாக் அண்ட் அன்லாக்கான சுவிட்ச் இருக்குது, பவர் ஃபோல்டிங் மிரருக்கான சுவிட்ச் இருக்குது, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க, ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, பானட் ஓப்பனிங்கான லிவரும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டாப் வேரியண்ட்னால போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல 2 மெமரி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து டிரைவர் அண்டு கூட இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலுமினியம் ஃபினிஷில் வந்து லாக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க. பிளாக் கலரில் ஃபுல் பிளாக்கில் தீம் பண்ணியிருந்தாலும் ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த இடத்துல லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கை வச்சுக்கிறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. அப்புறம் இந்த இடத்துல 2 பாட்டில்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ்க்கான கண்ட்ரோலும், ரைட் சைடில் இன்ஃபர்டைன்மெண்ட்கான கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து லெதர் ரேப் வந்து பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு டிக்கெட் ஹோல்டருக்கான இடம் மட்டும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு சன் சைடில், பேசஞ்சர் சைடு சன் சைடில் வேன்டி மிரர் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு கேபினுக்கு. அப்புறம் சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டருக்கான இடம் எதுவும் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல ஆட்டோ ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்ஓஎஸ் ஃபங்க்ஷனு, டோபிங் ஃபங்க்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடஸோட கேமரா இருக்குங்க. இந்த இடத்துல ஹுண்டாயோட சேஃப்டி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டேஷ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெட் கலர் தீம் வந்து ட்ராவல் ஆகிறத பார்க்க முடியும். டிசிடி இருக்கிற டாப் வேரியண்ட் எல்லா வண்டியிலுமே இந்த லைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ப்ரீமியமான ஸ்போர்ட்ஸ் ஃபீலை வந்து கொடுக்குதுங்க. ஏசின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஜோன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்டுக்கு கண்டிப்பாக டியூவல் ஜோன் கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் ஓகே. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கான வென்டிலேட்டர் ஃபங்க்ஷனுக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் வந்து சார்ஜிங்காகவும், இன்னொரு யூஎஸ்பி போர்ட் வந்து மீடியாக்காகவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 12 வோல்ட் 180 வாட்ஸ்க்கான சாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங்கான பேடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கான கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரைவ் மோடுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் சென்சார் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பிளைண்ட் ஸ்பாட் மிரரும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி பின்னாடி ஒரு சப்வூஃபரும் நம்ம பார்த்தோங்க. காரோட கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாக்கு அன்லாக்கு, அப்புறம் ஹோல்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணால் பூட் ஓப்பன் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. கீ வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஹுண்டாய் கீலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கீ வந்து இந்த கீ தான் நான் சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர், அப்புறம் அந்த பெர்ஃப்யூம் வச்சுக்கிறதுக்கான இடம், ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் பிரேக் லிவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ஹில்ஸில் போகும்போது நமக்கு வண்டி கீழே தள்ளாது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கப் ஹோல்டருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்படி கையில் தள்ளியும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மூவபிள் ஃபங்க்ஷனோட இந்த ஆம்ரெஸ்ட் வந்துடுதுங்க. ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான சின்ன ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெதர் ஃபீல் மாதிரி பார்க்கறதுக்கு ஸ்டிச்சிங் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. பேசஞ்சர் ஏர் பேக்கான ஆன் ஆஃப் வார்னிங் வந்து இங்கே இருக்குங்க. அப்புறம் சீட் பெல்ட்டுக்கான வார்னிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் வந்து கோல்டு ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குதுங்க. டில்ட் அண்டு டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனோட ஸ்டேரிங் வீல் வந்து வந்துடுதுங்க. ஹெட் ரூம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஹெட் ரூம் வந்து இருக்குதுங்க. பின்னாடி ஹெட் ரெஸ்ட் ரூம் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சீட்டில் வென்டிலேட்டர் ஃபங்க்ஷனும் இருக்குது. சைடு சப்போர்ட்டும் நல்லா இருக்குங்க. பின்னாடி முதுகுக்கும் சப்போர்ட் நல்லாயிருக்கு. தொடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் நல்லா இருக்குங்க. அப்புறம் ஒரு ப்ராப்பராக டெட் ஸ்பேஸும் வந்து லெஃப்ட் லெக் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குதுங்க. வெர்னாவோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. ரியர் சீட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதும் நல்லா ஒயிடராக ஓப்பன் ஆகிறத பார்க்க முடியும். பட்டு கண்டிப்பாக ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் உள்ளே ஏறி ஆகணும். வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. ஏறினதும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் சன் பிளைண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். மேலே வந்துட்டு கிராப் ஹேண்டில் கூட ஒரு கோட் குக்கும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் இந்த இடத்துல சீட் பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல லாக் லிவர்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அலுமினியம்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல
பவர் விண்டோக்கான சுவிட்ச் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது. இங்கேயும் அந்த லெதர் சாஃப்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கை வைக்கும் போது கம்ஃபர்ட் இங்கேயும் லாஸ் ஆக போகிறதுங்க. அப்புறம் இங்கே போஸ் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இதில் வாட்டர் பாட்டிலுக்கான இடமும் கொஞ்சம் திங்ஸும் வச்சுக்கலாங்க. சூப்பரான விஷயம் என்னென்னா, காலுக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு. இந்த வண்டி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொசிஷனில் இருக்குது. அப்படி இருந்துமே எனக்கு டிரைவர் சீட் இந்த பொசிஷனில் இருந்துமே எனக்கு இவ்வளோ முட்டிக்கு ஸ்பேஸ் இருக்குது. காலெல்லாம் வந்து உள்ளே நல்லாவே விட்டு உட்காந்துக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது. கால் மேலே கால் போட்டே உட்காரலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் பாஸ் மோடு இருக்குது. இந்த சீட்டை நம்ம ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டோம்னா இந்த பக்கம் உட்கார்றவங்க இன்னும் வேறு லெவல் செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இந்த இடத்துல ஏசிக்கான 2 வென்ட்ஸ் வந்து வந்துடுதுங்க. ரியர் ஏசிக்கான வென்ட்ஸ் வந்துடுது. அப்புறம் இங்கே ஃபோன் வச்சுக்க இடம் இருக்குது. ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு கேபின் எல்இடி லேம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னோடய ஹெட்ரூம் ரியரில் பார்த்தோன்னா இந்தளவுக்கு ஹெட்ரூம் இருக்குங்க. நான் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஹெட்ரூம் வந்து கிடைக்கும். பட் அந்த டைமில் நான் கொஞ்சம் தொட சப்போர்ட்டை வந்து லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரியரில் உட்கார்றது வந்து ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பட் ஹெட்ரூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன ரீசன்னா அப்படி இந்த ஸ்லோப்பிங் ரூஃப்னால வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நல்லா நான் இப்படி உட்காந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. அப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. சென்டரில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது, பட் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்குதுங்க. இந்த வண்டியோட கேபின் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட் கேபின் வியூ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Hyundai Verna HX10 சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 7 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, லெவல் 2 ADAS ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபார்வர்டு கொலாய்ஸ் அவாய்டன்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சருங்க, பிளைண்ட் ஸ்பாட் கொலாய்சன் வார்னிங்கு, பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டரு, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு, டிரைவர் ட்ரௌசினஸ் டிடக்ஷன், சேஃப் எக்ஸிஸ்ட் வார்னிங்கு, ஹை பீம் அசிஸ்ட்டு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸு, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸுங்க. இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா HX10 வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்துருங்க. 2026 இத்தனை ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ஒரு செடான் காரை வந்து நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை ஒரு SUV கார் வாங்குவீங்களா? கீழே வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 22,67,000 கோயம்புத்தூர் ப்ரைஸ் வருதுங்க. இந்த வண்டியை இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் Hyundai. அவங்க காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுக்குறேன். டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்க்கு வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு SUV வாங்குவீங்களா இல்லை செடான் வாங்குவீங்களான்னு ஓட்டி பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத எனக்கு ஷேரும் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்காக கொண்டு வரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வர முடியுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.